வணக்கம் நண்பர்களே. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறது திருக்குறள். இந்த செவிச்செல்வமானது பல குழந்தைகளுக்கு பிறவியிலிருந்தே இல்லாம இருக்கு. ஸோ இந்த குழந்தை பருவத்திலிருந்தே காது கேளாத தன்மை அப்படிங்கிறத பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்மளுடைய இணைந்திருக்கிறார் டாக்டர் ரமணி. எய்ம்ஸ் டெல்லி மருத்துவமனையில இஎன்டி துறையில ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரா இருக்காரு. இவர்கிட்ட இருந்து நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். ஹாய் டாக்டர் ரமணி. ஸோ இந்த கன்ஜென்டல் டெஃப்னஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய சொந்த மாமாவுக்கே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பருவத்துல காது கேட்கல. சோ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னும் பேசுவான் குழந்தை, இன்னும் வருஷம் ஆனா பேசுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா எங்க சித்தப்பாவும் ரொம்ப லேட்டா தான் பேசுறான்னு சொல்லிட்டு 5 வருஷம் வரைக்கும் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம அப்படியே வீட்டுல வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாமே டயக்னோஸ் பண்ணி எவாலுவேட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அப்ப மத்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், காக்லர் இம்ப்ளான்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கான வாய்ப்புங்கிறது எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதை பத்தி ஏர்லியான அவேர்னஸ் அப்படிங்கிறது மக்களுக்கு எப்படி வரும்? யூஸ்வலா இந்த கன்ஜெனிட்டல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்ற இஷ்யூக்கு வந்துட்டு இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு 1 in 1000 பேர்ட்ஸ் இன் இந்தியாவில் மோஸ்ட்டும். ஓகேவா? இதை வந்துட்டு நம்ம எப்படி ஏர்லியா டிடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான ஒரு ஸ்கிரீனிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு நம்ம வந்துட்டு OAE அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்துட்டு எங்கெங்கெல்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயோ இல்லை ஒரு டெரிஷரி சென்டர்ஸ்லயோ இது அவைலபிளா இருக்கும். இது பிஹெச்லயும் வந்துட்டு ஒரு ரெஃபரல் பண்ணி நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. இது நம்ம யாருக்கெல்லாம் நம்ம பண்ணணும், எல்லா குழந்தைகளுக்கும் தேவையா அப்படின்னா இல்லை. ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு நம்ம தேவை. சப்போஸ் ஒரு பிரெக்னன்சி பீரியட்ல வந்துட்டு ஒரு மதருக்கு வந்துட்டு ஒரு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு, இல்லை பிபி இஷ்யூஸ் இருக்கு, இல்லை வலிப்பு பிரச்சனைகள் இருக்கு, இல்லை டெலிவரி டைம்ல வந்துட்டு குழந்தை அழலை, இல்லை ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி குழந்தைகளை வந்து செலக்டிவா OAE பண்ணி நம்ம ஸ்கிரீனிங் பண்ணுவோம். இந்த OAE டெஸ்ட் மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் குழந்தைக்கு வந்து ஹியரிங் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிஸ்ல வந்து நம்ம ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்றோம். ஸோ இப்போ இந்த மதருக்கு வந்து எந்த விதமான ஹை ரிஸ்க்குமே இல்லை, நார்மலான மதர் குழந்தைய வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு இந்த டெஃப்னஸ், காது கேளாத தன்மை அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பேரண்ட்ஸ் வந்து எப்படி ஏர்லியா கண்டுபிடிச்சு டாக்டருக்கு எப்போ கூட்டு வரணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்குங்களா? ஓகே. இன்கேஸ் ஆஃப் ஒரு நார்மல் டெலிவரி அப்படின்னா வந்துட்டு நம்ம வீட்லேயே ஸ்கிரீனிங் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸோட ஒரு மோட்டிவேஷன் அண்ட் எஜுகேஷன் தான். இந்த அவேர்னஸ் வேணும். அது என்ன அப்படின்னா, ஒரு நார்மல் சைல்டு வந்துட்டு ஒரு அட் எண்ட் ஆஃப் 2 months வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும். வெளியில் எங்கேருந்து சவுண்டு வந்தாலும் குழந்தை அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அது எந்த விதமான ரெஸ்பான்ஸாக இருக்கலாம் அப்படின்னா, அந்த சவுண்டு வர திசை நோக்கி திரும்பி பார்க்கறது, இல்லை டமான ஒரு சவுண்டு வரும்போது கை காலை ஆட்டுறது, இதெல்லாமே ஒரு விதமான ரெஸ்பான்ஸ். இது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு 2 meter டிஸ்டன்ஸ்ல இருந்தோ ஒரு கையை கிளாப் பண்ணியோ இல்லை வந்துட்டு ஒரு குடுகுடுப்பு டிவைஸோ இந்த மாதிரி டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால குழந்தை அந்த பக்கம் திரும்பி பார்க்குதா, நம்ம பேர் சொல்லும் போது திரும்பி பார்க்குதா, இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹம்மிங் ஏதாவது பண்ணுதா, இது மூலியமா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, இது ஒரு 4 months வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 4 months 5 monthsக்கு அப்புறமேட்டு வந்து டிலே ஆகுது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ENT ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்கணும். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி காது கேட்காத தன்மையோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிறவிலேயே வேற ஏதாவது நோய்கள் வந்து சேர்த்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? யூஸ்வலாவே வந்துட்டு குழந்தைகளுக்கு ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கு, பிறவியில குறைபாடு இருக்கு அப்படின்னா அடிஷ்னலாகவும் ப்ராப்ளம் இருக்கும். அதையும் நம்ம எப்பயுமே அட்ரஸ் பண்ணணும். இப்போ ஹியரிங் லாஸ் இருக்கு அப்படின்னா அது கூட சேர்த்து வந்துட்டு ஒரு தைராய்டு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம்ஸும் இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஹார்ட்ல அரிதீமியா அப்படிங்கிற சொல்ற ஒரு இதுவும் இருக்கலாம். வந்து ஹார்ட் கொஞ்சம் வீக்காக துடிக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு என்னன்னா லாங்குவேஜ். ஒரு குழந்தைக்கு வந்துட்டு செவித்திறன் கம்மியாக இருக்கு அப்படின்னா அதோட லாங்குவேஜ் அவுட்கம்ஸும் கொஞ்சம் புவராக இருக்கும். ஸோ குழந்தை வந்துட்டு அந்த லைஃப் பீரியட்ல ஒரு சவுண்டுக்கு எக்ஸ்போஸே ஆகலை, ஒரு பிரெயின்ல வந்துட்டு அந்த சவுண்டை ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்பீச்ன்னு நம்ம சொல்றது. ஸோ குழந்தைக்கு வந்துட்டு கன்ஜென்டல் டெஃப்னஸ் இருக்கு அப்படின்னா கூட வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பேச்சுத்திறன் குறைபாடும் இருக்கும். இது லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கு அப்படின்னா ஐக்கியம் வந்துட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அவைலபிளா இருக்கு? ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் மொடாலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இதை நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த குழந்தை வந்துட்டு எந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஃபிட் ஆகுது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய 2 இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும்.
ஒன்று நம்ம வந்துட்டு பெர்ராங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம், அது வந்துட்டு ஒரு ஹியரிங் டெஸ்ட். ரெண்டாவது வந்துட்டு என்னன்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். இந்த பெர்ரா மூலியமா வந்துட்டு எவ்வளோ ஹியரிங் லாஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணணும், ஒரு டிவைஸ் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் வந்துட்டு 75 dB வந்துட்டு ஹியரிங் லாஸ் இருக்கும். இல்லை அது கீழே இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு சின்ன ஒரு நார்மல் ஹியரிங் டிவைஸ் மூலியமா நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹியரிங் டிவைஸ் மூலியமா இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை வந்துட்டு ஹியரிங் வந்துட்டு 70 dBக்கு மேலே இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றது வந்துட்டு காக்லியர் இம்ப்ளான்டேஷன்ஸ். அடிஷ்னலாக நம்ம வந்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்கேன்ல நம்ம அடிஷ்னலாக பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த நர்வ், இந்த செவித்திறனுக்கான நர்வ் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த நர்வ் திறன் நார்மலா இருக்கு, இல்லை வந்துட்டு அது இன்னர் இயர்ங்கிற சொல்ற அந்த ஒரு ஆர்கன் நார்மலா இருக்கு அப்படின்னா காக்லியர் இம்ப்ளான்டேஷன் பண்ணலாம். இந்த இன்னர் இயர் ப்ராப்ளம் இருக்கோ இல்லை வந்து நர்வ்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம காக்லியர் இம்ப்ளான்டேஷன் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்ம வச்சிருக்க லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆடிட்டரி பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட். ஓகே டாக்டர். ஸோ இப்போ 2 கேட்டகரியா நம்ம மொத்தமா 3 கேட்டகரியா பிரிச்சுட்டோம். ஒன்று வந்து நம்ம ஹியரிங் எய்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பில ஒரு கேட்டகரி, இன்னொன்று காக்லியர் இம்ப்ளான்ட், இன்னொன்று பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான்ட். ஸோ இப்போ ஒரு குழந்தை வந்து காக்லியர் இம்ப்ளான்ட்டுக்கு சூட்டபிளான கேண்டிடேட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த சர்ஜரியோட சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, எதை பொறுத்து இருக்கு? இது ஒரு சர்ஜரி சக்சஸ் ரேட்டுங்கிற சொல்றத விட இது ஒரு ட்ரீட்மெண்ட். நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்றோம், இந்த ட்ரீட்மெண்ட்க்கு சக்சஸ் எவ்வளவு. இந்த ட்ரீட்மெண்ட்ங்கிறது நாட் ஒன்லி சர்ஜரி, இட் இஸ் ஆல்சோ ஸ்பீச் ரீஹாபிலிட்டேஷன் வாட் வி ஆர் கிவிங். இந்த ஒரு டிவைஸ் வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்னன்னா வெளியில இருந்து வர ஒரு சவுண்டுக்கு பிரெயினுக்கு நம்ம அனுப்பிச்சு விட்றோம், அவ்வளவுதான். இந்த ஸ்பீச் தெரப்பி மூலியமா தான் நீ கேட்குற சவுண்டு ஒரு மியூசிக், ஒரு நாய்ஸ், உன்னோட பேரு, இது வந்துட்டு குழந்தை எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நீ இதுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாமே ஸ்பீச் தெரப்பியில் வரும். ஸோ a combination ஆஃப் சர்ஜரி ப்ளஸ் ஸ்பீச் ரீஹாபிலிட்டேஷன்ஸ். இதனால ஸோ இது மூலியமா நம்ம வந்து பெட்டர் சக்ஸஸ் அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகே டாக்டர். ஸோ இந்த சர்ஜரியோட லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கும், ஷார்ட் டேர்மா இமீடியட்டா என்னென்ன காம்ப்ளிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன் சொல்லும் போது வந்துட்டுன்னா நம்ம இந்த டிவைஸ் வைக்கிறோம், காக்லியர் இம்ப்ளான்ட். இது வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பயோனிக் டிவைஸ். இந்த பயோனிக் டிவைஸ்ல 2 பார்ட் இருக்கும். ஒன்று வந்துட்டு டிரான்ஸ்மிட்டர், இன்னொன்று வந்துட்டு ரிசீவர். இந்த ரிசீவர் வந்துட்டு வெளியிலேருந்து வர சவுண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். இந்த டிரான்ஸ்மிட்டர் ப்ளஸ் எலக்ட்ரோட்ஸ், இது மூலியமா தான் நம்ம வந்துட்டு இந்த மாடிஃபைடு சவுண்டை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நர்வ்ஸ்ல வந்துட்டு பாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோட்ஸ் வைக்கிறது வந்துட்டு நம்ம இன்னர் இயர் அப்படிங்கிற ஒரு ஆர்கன்ல தான் வைப்போம். ஸோ இந்த ஆர்கன் நம்ம சர்ஜரி பண்றதுனால வந்துட்டுன்னா பிரெயினுக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷனுக்கான ரிஸ்க் இருக்கு. அது ரிஸ்க் எவ்வளோ அப்படின்னா 0.1 to 0.2% ரிஸ்க் இருக்கும். இது நம்ம அவாய்ட் பண்றதுக்காக சர்ஜரிக்கு முன்னதே வந்துட்டு நம்ம வேக்சின்ஸ்க்கு அதுக்கான தடுப்பூசிகளை நம்ம வந்து கொடுத்துருவோம். இது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். லாங் டேர்மா இருக்கும் என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ். நம்ம வெளியே வர சவுண்ட்ஸ் எல்லாமே இந்த மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் மூலியமா தான் வந்துட்டு நம்ம பிரெயினுக்கு நம்ம அனுப்பிச்சு விடுறோம். ஸோ நம்ம ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டோ இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ஒரு செக்யூரிட்டி செக்அப் கூட்டிட்டு போகும்போதுன்னா அந்த ஒரு சின்ன ஒரு மேக்னெட்டிக் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கலாம். இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வந்து நம்ம எம்ஆர்ஐ பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு டைம்ல வந்துட்டு டிவைஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. இப்போ வர மிஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு எம்ஆர்ஐ அப் டு டேட், எம்ஆர்ஐ அப்டேட்டட். ஸோ வந்துட்டு என்னன்னா எல்லாமே எம்ஆர்ஐ கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர். ஸோ இந்த சர்ஜரிக்கான காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளவு ஆகும்? காஸ்ட் வந்துட்டு டிவைஸ் பொறுத்து வேரி ஆகும். நம்ம இந்தியாவில் ஒரு பேசிக் டிவைஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம செலவு பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் 5 to 6 lakhs இருக்கும், ஒன்லி ஃபார் த இம்ப்ளான்ட். ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமாகவே வந்துட்டு ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சர்ஜரி ஆல்சோ வில் பி ப்ரொவைடட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுவே நம்ம ப்ரைவேட்ல பண்ணணும் அப்படின்னா சர்ஜரிக்கான அமௌண்ட் தனியாக பே பண்ணணும், ப்ளஸ் வந்துட்டு த இம்ப்ளான்ட் காஸ்ட். பேசிக் மாடலே இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 5 to 6 lakhs. ஓகே டாக்டர். ஸோ இந்த சர்ஜரி வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் வந்து பண்றாங்க? மத்தலப் எல்லா இடத்துலயும் வந்து வைட்லி ப்ராக்டிஸா இருக்குங்களா? இல்லை இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா ஒரு கவர்மெண்ட் சென்டர்ஸ்லுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் சர்ஜரிஸ் வந்துட்டு நடக்கிறது வந்துட்டு சென்னையில் தான் நடந்துட்டு இருக்கு.
ஆனா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுமே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரைவேட்லயுமே இது வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஸ்கீம்ஸ் மூலியமா பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். ஸோ இந்த காது கேட்காத குழந்தைகளுக்கான என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்த நம்ம டாக்டர் ரமணிக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு இது ரிலேட்டடா வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த், உங்கள் நலவாழ்விற்கான வன்தொண்டன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.